Daily. Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். இது தொடர்பாக பிரமிக்க வைக்கும் ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வேணுகோபால். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். உலக புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் நடைபெற்று வரும் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம்பிடித்தல் திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அம்மனின் கோவிலில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவிலும் ஒன்று. இக்கோவில் மாதந்தோறும் அமாவாசை விழா நடைபெறுவது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் மாசி பெருவிழா 13 நாட்களுக்கு நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான மாசி பெருவிழா கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 13 நாட்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இன்று 7வது நாள் திருவிழாவாக திருத்தேர் வடம்பிடித்தல் விழா வெகு விமர்சையாக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து தேரை இழுத்து வருகின்றனர். தேர் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அங்காளம்மனுக்கு பால், இளநீர், பன்னீர், சந்தனம், மஞ்சள், குங்குமம் பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனை காட்டப்பட்டது மற்றும் பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு அம்மனுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. சரியாக மாலை 4:30 மணிக்கு மேல் வடக்கு வாசல் வழியாக பம்பை உடுக்க மேலதாளங்கள் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கரகோஷத்தோடு தேரில் அமர்த்தப்பட்டது. அப்பொழுது நாணயங்கள், காய்கனிகள், தங்கள் விளைநிலத்தில் விளைந்த தானியங்கள் உள்ளிட்ட பொருட்களை தேர் மீது வீசி நேர்த்திக்கடனை செலுத்தினர். குறிப்பாக சிவபெருமானின் பிரமத்தி தோஷத்தை நீக்கிய திருத்தலம் என்பதும் கோயிலுடைய வரலாறு. இத்திருத்தேரானது 49 அடி உயரம் கொண்டுள்ளதாகவும் ஆண்டுதோறும் புதிய மரங்களை கொண்டு, அதாவது பனை மரம், காட்டுவா மரம், வேப்ப மரம் போன்ற மரங்களை கொண்டு புலித்தேர் செய்வது வழக்கம். தேர் திருவிழாவுக்கான சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வெளி மாநிலமான புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் காண வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பக்தர்கள் பாதுகாப்புக்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து துறை, சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் ஆயத்தத்துறை அலுவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பக்தர்களின் கூட்ட நெரிசலை தவிர்க்க போலீசார் சிறிது நேரம் தேர் திருவிழும் போது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அப்பொழுது அதை சரி செய்து பக்தர்களின் பாதுகாப்பாக காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.